அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்குவோம். 3 நாளா ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுட்டு போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு அது சம்மந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு கேட்டாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை போடுங்க. மத்தவங்களுக்கு விழிப்புணர்வா இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலி. அப்பா வந்து துணிக்கடையில வேலை செய்றாங்க. அம்மா வந்து வீட்டுல ஒரு மாடு, ஆடு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சாதாரண ஃபேமிலி தான். பொண்ணு வந்து கல்லூரியில படிக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு கவர்மெண்ட் லீவ் வந்தது இல்லைங்களா போன வாரம். அதுல வந்து அவங்க லீவ்ல இருந்திருக்காங்க. அந்த அன்னைக்கு குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு மட்டும் நான் வந்து வெளியே போய் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அம்மா கிட்ட வந்து நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு போயிருக்காங்க. போயிட்டு எங்க போனாங்களோ தெரியல. போயிட்டு திரும்ப வர்றப்ப பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து வந்திருக்காரு. பாத்துட்டு அவங்க அப்பா வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர், ஏன்னா அவர் துணிக்கடையில வேலை செய்யறதுனால அவருக்கு வந்து பொண்ணோட துணி அவருக்கு தெரியும். அவர் இது பாரு நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கு. சரி நம்ம அவர் திட்டிட்டு வந்திருக்காரு, எப்படி என்ன லட்சணத்துல போறாங்க பாரு, நம்ம பொண்ணு இப்படி போனா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இப்படி இருக்காங்க வரைச்ச அப்படின்னு பாத்துட்டு வந்திருக்காரு. அப்படியே கீழே பார்த்தா செருப்பும் அதே மாதிரி இருந்திருக்கு. இன்னும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருப்பாங்க போல இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அப்படின்னு பேசிட்டு அவர் வந்திருக்காரு. ஆனா அவர் பாதி நேரத்துல வருவாருன்னு அவருக்கு தெரியாது. அவங்க வண்டி பறந்த வேகத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அவர் சீக்கிரத்துல வீட்டுக்கு வருவாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அம்மா வெளியில காட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்து முன்னாடியே அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. பிள்ளைக்கான சரி எங்கேயோ போயிருக்கும்னு நினைச்சு விட்டுட்டாரு. பொண்ணு மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அவங்க மூஞ்சி கீது எல்லாம் கட்டிட்டு பயங்கரமா போயிருக்காங்க. சின்ன பொண்ணு இன்னும் வந்து அந்த வயசு தொடல. அப்புறம் அவங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க பிள்ளைன்னு கேட்டிருக்காங்க. இல்ல எங்கேயோ போயிருக்கிறா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு. வராங்க. அவங்க என்ன மாதிரி பார்த்தாங்களோ அதே மாதிரி உடையில அந்த மாதிரி வராங்க. ஆனா மேல துப்பட்டா மட்டும் வேற கலர்ல இருக்கு. அவருக்கு வந்து சந்தேகம். அவர் வந்து சொல்றாரு, இல்ல கண்ணு, உன்ன மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன், உன்ன மாதிரியே துணி போட்டிருந்தது, நான் நீனே நினைச்சேன். ஐயோ நம்ம அப்படியே அநியாயத்துக்கு அந்த புள்ள போச்சு, நான் நினைச்சேன் என் பிள்ளையா இருந்தா அவ்வளவுதான் நான் வெட்டி போட்டுருவேன், இந்த மாதிரி நடந்துக்குதேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டி பேசிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு உயிர் வந்துடுற சாமின்னு உள்ள போயிருச்சு. ஒரே ஒரு தப்பு பண்ணிருச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, போய் பேக முன்னாடியே வச்சு திண்ணையிலேயே வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் பொழைச்சண்டா சாமின்னு இருந்திருக்குது. எதுக்கோ அவங்க எடுத்தவங்க அந்த பைய திறந்து பார்த்துட்டு அவங்க அம்மா எதுக்கோ திறந்தவங்க என்ன கருமத்தை எதுக்கு ஒரு சால் இங்க போட்டுட்டு இன்னொரு சால் எதுக்குன்னு எடுத்து வெளியே போட்டாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு, இதுதான் அப்படியே அந்த பொண்ணு கட்டிருக்குதுன்னு சொன்னோம், அது இந்த பொண்ணுதான், நம்ம பொண்ணாதான் அதா அப்படின்னு உட்காந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு பேசி 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 நைட் எல்லாம் தூங்காம டென்ஷன் ஆகி அழுது கதறி குடும்பத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பொண்ணு மேல வச்ச பாசம், ஒரே பொண்ணு, அவ்வளவு பாசம். கதறு கதர்னு கதறி ஆஹ் ரொம்ப உடைஞ்சு போய் அப்புறமா கொஞ்சம் எல்லாம் சமாதானம் ஆகி சரி என்ன பண்றது, யாரு என்ன பேசினா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேசி முடிஞ்ச வரைக்கும் புரிய வச்சிருக்கோம் அந்த குழந்தைக்கு. வந்து இது வந்து வாழ்க்கையில இந்த இது சரியில்லை கண்ணு, இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அவங்க அப்பாவையும் இந்த விஷயத்துக்கெல்லாம் தவறான முடிவுக்கு போக முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சது 1% தான், வெளி உலகத்தை உங்க பிள்ளைய பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி 1000 மடங்கு நடக்குது, ரொம்ப சாமர்த்தியமா எல்லாத்தையும் பண்றாங்க, உங்களுக்கு வந்து கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு, அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் கவனமா இருக்கணும், அதுபடி நாங்க சொல்லி ஓரளவுக்கு எல்லாம் சமாதானம் பண்ணி அறிவுரை சொல்லி இருக்கிறோம். அவங்க வந்து கண்டிப்பா மத்தவங்க கிட்ட சொல்லுங்க, பையெல்லாம் செக் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு துப்பட்டா வச்சுக்கிட்டு வெளியில போகையில ஒரு துப்பட்டா, உள்ள வந்தா ஒரு துப்பட்டா, நான் பார்த்தது வேற அவங்க போட்டு வந்தது வேற, இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை நாள் ஏமாத்துவாங்க. இன்ன வரைக்கும் 3 4 நாள் ஆச்சு, அவங்க நல்லா தூங்கல, நல்லா சாப்பிடல, அதே கவலையில இருக்காங்க. இன்னைக்கு 3 தடவை கேட்டேன், லைவ் போடுங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லுங்க, நாங்களும் பாக்குறோம், என்ன சொல்றீங்கன்னு பாக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா பெற்றோர்கள் வந்து உங்களோட குழந்தைய கவனமா பத்திரமா பாத்துக்கோங்க. அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. எதை எந்த பக்கம் பேசினாலும் வம்பு. வம்பு நம்மள நேரடியா இருக்காது, அது ரொம்ப அறிவுரை சொன்னாலும் உஷாராயிக்குவாங்க. நான் எப்படி திருடணும் அப்படின்னா திருடக்கூடாதுன்னு சொன்னோம்னா இது தெளிவா திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாங்க நிறைய சொல்ல முடியாது. பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருப்பாருங்க. கண்டிப்பா ஏன் புள்ள நல்ல பிள்ளைப்பா அப்படி மட்டும் நினைக்காதீங்க, ஏன் பையன் நல்ல பையன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அவங்க கூட யார் சேர்றா, அவங்க எப்படி இருக்கிறா, 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் அவங்க கூட கழிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் வந்து இந்த தொலைபேசியில அவங்க இருக்கிறாங்க, என்னவெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பெற்றவங்களுக்கு அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும்.
ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு பெத்த குழந்தைங்களை காப்பாத்துற தாய் தந்தைக்கு துரோகம் பண்ணாங்கன்னா சிற்றின்பத்திற்காக அவங்க பேரின்பத்தை இழக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா லைஃப்ல அனுபவிக்கும். அதோட வலி நம்ம சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருங்க. குழந்தைங்க அம்மா அப்பா நமக்காக பேசுறாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மற்றும் நம்மிடம் தொடங்குவோம். நன்றி.